Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind its Guru Peyarchi Rasibalan 2024. Powered by Sky Planet Holidays. Jay Chandran, VGP Marine Kingdom. இந்த குரு பெயர்ச்சியில் மேஷத்திலிருந்து இப்போ கடைசி ராசியான மீன ராசிக்கு வந்திருக்கிறோம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடத்தில் வருவதனால் குடும்பம் சந்தோஷமாகும். ஏனென்றால் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பது, 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது, 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பது, தாய் வழி உறவு, தந்தை, தாயார், தந்தையார் எல்லாம் நலம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதேபோல் குடும்பத்தில் டக்குன்று நல்ல காரியங்கள் ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். மீனராசிக்காரங்கள் திருப்பாம்பரம் போயிட்டு வந்துடுங்க, கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் பிரிவு இருந்த அமைப்பு கூட நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்திற்கு உத்தியோக நிமித்தமாக பிரிவுகள் ஏற்படும் தவிர சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். அதே சமயம் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படும், தைரியம் போகும். அந்த தைரியத்தை வர வைக்க வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். எனவே வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், நரசிம்மரை போயிட்டு காலை பிடிச்சு கொள்வது விசேஷமான பலனை தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகுவுடைய ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் இருப்பதனால் துர்கையை விடாமல் பிடித்து கொள்வதும் நரசிம்மரை பிடித்து கொள்வதும் ஏற்றத்தை தரும். கல்யாண அமைப்பெல்லாம் இந்த 7.5 சனியில் நடைபெறக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரிக்கும் சீர்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பிரிந்த கட்டல்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி மீனராசிக்கு. மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் சார்? நல்லதாக இருக்கும். புதிய வட்டம், புதிய வாழ்க்கை, புதிய பயணம். இதுவரைக்கும் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் மறைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அந்த 7.5 சனி ஆரம்பமாகுது. புதிய அனுபவம் உங்களுக்கு வரும். இந்த அனுபவத்தை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுத்தினா வெற்றி உங்கள் பக்கம். இதை எல்லாத்த விட இந்த ஊர் எனக்கு வேண்டாம், இந்த ஊரை விட்டு போகலாமா, வெளியே போய் கொஞ்சம் நிறைய நான் உழைக்கலாமா, பணம் நிறைய வரும்னா நிச்சயமாக கிடைக்கும். படிக்க போகலாமா, போயிட்டு வாங்க. இந்த இடமாற்றம் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். பணம், பட்டம், பதவி வருதோ இல்லையோ, முதல்ல உங்களுக்கு மன நிம்மதியை தரும். 2வது, இந்த 7.5 பீரியடில் நீங்கள் வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலையோ இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் சொல்கிறான். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும். மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துற மாதிரி ஒரு பெரிய புண்ணியம் கிடையாது. உங்களுக்கு பயங்கரமான பரிகாரமே அதுதான். ஏன்னா லக்னத்தில் ராகு, அதாவது ராசியில் ராகு கிராசாகும்பொழுது, ராகு என்பது பேசிக்கலாக உளுந்துன்னு சொல்லுவோம். அதனால் வடமாலை சாத்துறது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் காணாமல் போகும். மெயினாக நிறைய பேருக்கு வந்து இந்த லாரெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவோம். தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நிறையா பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காலகட்டங்கள் மறுபடியும் வராது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு நிம்மதி இல்லாமல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், யாரை பார்த்தாலும் பகை உணர்வுகளோ இருக்கிறது, தனிமையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் இருக்காது. டிப்ரெஷன் காணாமல் போகும். நிறைய பேரை கூட ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள், நிறைய பேர் கல்யாணம் நடக்கும், நிறைய பேர் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நிறைய நல்ல நட்புகள் உருவாகும். கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி. மனநோய், மனசு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி பெறும். குழந்தைகளுடைய நல்ல அந்யோன்யம் எல்லாருமே, அதாவது இந்த மாதிரி ஒரு டைமிங் மறுபடியும் வராது. அதனால் கரெக்டாக அதை உபயோகப்படுத்திக் கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தை பிறந்த தாய்க்கென்று பசு நெய் தானம் பண்ணுறது, அவங்க சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்காக தானம் பண்ணுறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கிறது உங்களுக்கு. மீனராசியோட அதிபதியே குரு பகவான் ஃபஸ்ட்டு. அப்போது நிறைய குருவின் மீது அதிக ஈர்ப்பு, அதிக அன்பு, அதிக பாசம் அப்படிங்கிறதெல்லாம் மீனராசி நேயர்களுக்கு இயல்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த குரு பயிற்சி புது முயற்சிகள், இந்த கம்ஃபர்டபுள் ஜோன், அன்கம்ஃபர்டபுள் ஜோன்னு 2 இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை மட்டுமே நான் பண்ணிகிட்டு இருப்பேங்கிறது கம்ஃபர்டபுள் ஜோன். இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே குதிக்கிறதுக்கு இந்த குரு பகவான் கூட்டிகிட்டு போவார். அப்போது புதுமையான இடம், புது மனிதர்கள், புது அறிமுகங்கள். இங்கே எப்படி நான் ட்ரை பண்ணுறது, இது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய வரும். ஆனால் இந்த புது முயற்சிகள் அனைத்தையும் இந்த குரு பகவான் சக்ஸஸ் ஆக்கி கொடுப்பார். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை நில ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்தினுடைய ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறதெல்லாம் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். பகை மறையும். புது சிநேகிதர்கள், புது சிநேகிதிகள், இந்த நட்பு வட்டம் அப்படிங்கிறதுக்குள்ளே பெரிய அளவுக்கு வளம் வர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். ஸோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு ரெடி ஆகலாம். அந்த சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றமாக மீனராசி நேயர்களுக்கு இருக்கும். மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரியை தவிர்த்து பாக்கி துறையில் இருக்க அத்தனை பேர்த்துக்குமே நான் ரொம்ப பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத மீனராசிக்காக பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு 60 வயதை கடந்தவர்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஒரு ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணிக்கணும்.
மீனராசியினுடைய பலாபலன்கள் இந்த குரு பெயர்ச்சியில் எப்படி இருக்குது? அதாவது ராசியாதிபதி 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி இப்போ 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய அலைச்சல்கள். ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பிளான் பண்ணி ஓடக்கூடிய காலகட்டம். அவமானத்துக்கு அவமானம் வாங்குவா, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பாராட்டுதல் வாங்குவா. சில விஷயம் பிளான் பண்ணோம்னா அது முடியாது, அடுத்தது என்னங்கிறது போயிட்டுருக்கும். முந்தைய ஒரு குறிக்கோளோட ஓடுறாங்க பார்த்தீங்களா, அதுலேயே அவர்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய நபர்கள் கூட கனெக்டிவிட்டி ஏற்படும், அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இவர்கள் மூலமாக என்னத்தை சாதிச்சுக்கலாம், இவர்கள் மூலமாக என்ன சாதிச்சுக்கலாம், இவர்கள் மூலமாக என்னத்தை சாதிச்சுக்கலாம்னு நிறையா விஷயத்தை சாதனைப்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். திருமண காரியம் கைகூடும், சகோதரருக்கு ஏதேனும் உதவிகள் செய்யக்கூடியதாக அமையும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறுகிய மனதோடு இல்லாமல் ப்ராட் மைண்டோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸில் குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். 12 ராசிக்கு உண்டான அற்புதமான ஜோதிட பலாபலன்களும் பொது பலன்களும் பார்த்துருக்கோம். இந்த வாய்ப்பு தந்த இறைவனுக்கும் இந்த பிஹைண்ட் நோட்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, குரு பெயர்ச்சி அப்போ மீனராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது, திருத்தணி போயிட்டு வர்றது விசேஷ பலன்களை கொடுக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. குரு பெயர்ச்சி 1/5/2024 ஜோசியர்களுக்கு நிம்மதி, பார்க்குறவங்களுக்கு நிம்மதி. என்னன்னா, திருக்கணிதத்தில் ஒரு நாள் வரும், வாக்கியத்தில் ஒரு நாள் வரும். இது அப்படி இல்லை, ரெண்டும் ஒரே நாள் 1ஆம் தேதி வருது. எவ்வளோ பெரிய விசேஷம் அது. வாக்கியப்படி 5/19க்கு, திருக்கணிதப்படி மத்தியானம் 1 மணிக்கு. நீங்கள் எதை வேணுமோ கொண்டாடுங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. குரு பெயர்ச்சி என்னன்னா, மேஷத்திலிருந்து கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு குரு மாறுகிறார். இது அதனுடைய பவர். ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு. குருவானவர் இங்கே பகை வீட்டுக்கு போகிறார். இந்த பகை வீட்டுக்கு போகக்கூடிய குரு பொதுவாகவே என்ன பண்ணுவார்னா, நாட்டில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவார். இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அசுரன் வீட்டுக்கு பிரகஸ்பதி போகிறார். குருக்கு ஸ்தான பலன், பார்வை பலன் என்பதனால கன்னியா ராசியை பார்ப்பார், விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக சமசப்தமத்தில் பார்ப்பார், 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். இதில் 5 கன்னிக்கும் 9 மகரத்துக்கும் தான் விசேஷ பலன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபத்தில் போகக்கூடிய குரு பூமி அதிர்வை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். பூமி குலுங்குவதெல்லாம் ஏற்படும். பகைகள் அதிகமாகும். பிரச்சனைகள் நாட்டுடன் நாட்டு காணப்படும். அரசியல்வாதிகளால் நிறைய பிரச்சனைகள் காணப்படக்கூடிய ஆண்டு இது. உலகம் முழுவதும், அது அமெரிக்காவிலிருந்து அதுதான். வளர்ந்த நாடு கிளர்ந்த நாடெல்லாம் கிடையாது. அவ்வளோ கேவலமாக சண்டை போட்டுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும். தனிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கும். மனித உயிருக்கு மதிப்பே இல்லாத காலகட்டத்தை குரு உருவாக்குவார். ஏனென்றால் குரோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குருவினால் விலையேற்றங்கள் கண்டிப்பாக பாடப்படும். விலைவாசி, விவசாயிகளுக்கு பாதிப்பு, விவசாய பொருள்கள் தார்மாறாக உயர்வதெல்லாம் காணப்படும். பணத்தட்டுப்பாடு நிறைய இடத்தில் ஏற்படும். மருத்துவத்தில், ஏன்னா சுக்கிரன் வீடு என்பது மருத்துவத்தில் மாபெரும் முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரன் என்றதனால் பெண்களுக்கு பிடித்த ஒரு அமைப்பு, பெண்களுக்கு அதீதமான முன்னேற்றங்கள், பெண்களுடைய உயர்ந்த ஸ்தானமெல்லாம் பார்க்கின்ற சமயத்தில் ஆச்சரியம். இதெல்லாம் ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியால் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தலைவர்கள், பிரபலமானவர்கள், அது எந்த துறையில் இருந்தாலும் தொழிலதிபர்கள் எல்லாம் செக்யூரிட்டியை டைட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விஞ்ஞானம், ஏனென்றால் கம்ப்யூட்டர் போன்ற விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, மீடியா வளர்ச்சி எல்லாம் பிரமிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியுடைய அமைப்பு. பிஹைண்ட் வுட்ஸ் குரு பெயர்ச்சி ராசி பலன் 2024. டைட்டில் ஸ்பான்சர். சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா நிச்சயமாய் பிடிக்கும். தீப ஜோதியில் தெய்வீக நறுமணம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium.